ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மொத்த பேரும்? நானும் சாப்பிட்டேன். இன்றைக்கி எல்லாருக்கும் நாள் எப்படி போச்சு? எனக்கும் பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பாப்பா? என் பாப்பா என்ன சொல்லுதா? அஃப்ஷின் பாப்பா என்ன சொல்லுது? என்னவா? என்ன வேணும்? இந்த நுங்கு சாப்பிட்றியா? என் பாப்பா நுங்கு சாப்பிடுதா? இந்த அஃப்ஷின் பாப்பா பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரொம்ப அழுது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இருக்க மாட்டேங்குது. அஃப்ஷின் பாப்பா இது அவங்க அம்மா கூட போக மாட்டேங்குது. காலில் கூட பார்த்தீங்கன்னா ஏந்துச்சு என்னையே தேட்டிக்குது. நான் இல்லைன்னா அந்த பாப்பா இருக்க மாட்டேங்குது, ரொம்ப அழுதுனேக்குது. காலில் கூட பார்த்தீங்கன்னா ஏந்திரிச்சு என்னையே தான் தேடிட்டிக்குது அந்த பாப்பா. கிசமி தனுஷம் யாரை பாப்பா தேடின நீ? இருப்பாப்பா, இந்த சாப்பிடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் நுங்கு வாங்கிட்டு வந்தேன். நுங்கு காலைல வாங்கினது இது கரெக்டாக 11 மணி தான் வாங்கினது இது. இப்போ தான் சாப்பிட்டு நிற்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி. 5:30 இல்லை 5 மணி தான் ஆகுது. இப்போட ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இது சாப்பிட்றதுக்கு. இந்த பாப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலூரில் வெயில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். அது எத்தனை டிகிரின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு வெயில். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, காலைல வெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் போக பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாகிடுச்சு. கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அப்படியே ரொம்ப ஹாட்டாகிது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெயில். சாரி வெயில் இல்லை, நாம்ப இந்த பாப்பா இந்த ரொம்ப அதிகங்க வெயில். ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க முடியல வெயிலால், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லலாம், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நடு ரோட்டில் தூங்குறாங்க பார்த்தீங்களா, எதுவுமே இல்லாதவங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்தீங்களா எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடலாம். இது மழை காலத்தில் அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமான நிலைமை இதெல்லாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்ன். இதுவும் பார்த்தீங்கன்னா காலைல தான் வாங்கினேன். சாரி, இது பச்சையாக காலைல வாங்கினது. இப்போ தான் இது தண்ணியில் வேக வச்சு கொத்திக்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இந்த பாப்பாவுக்கு சும்மா லைட்டாக ஊட்டி விடலாம். சூப்பராக இருக்குது. இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா அஃப்ஷின் பாப்பா பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எப்படி தான் இருக்க போகுதோ. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வீட்டுக்கு போயிடும். எங்கள் வீடு எங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்னையில் இருக்குது, சென்னை ரெடியூஸில் இருக்குது. இந்த பாப்பா நல்லாமல் எப்படி தான் இருக்க போகுதோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறது இது கூட நல்லா எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு இந்த பாப்பா. நானும் இந்த பாப்பாவோட நல்லா ஃபிட் ஆகிட்டேன். இந்த பாப்பா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அஃப்ஷின் ஏந்தக் நீ அஃப்ஷின் பாப்பா க்யூட்டான பேபி இது. வேணுமா உனக்கு? இரு ஊட்டி விட்றேன். இந்த பாப்பா ஆனால் ஸ்வீட் கார்ன் வேறு லெவலாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இது. இந்த பாப்பா ஆனால் அதாங்க இன்றைக்கி ரொம்ப வெயிலுங்க, முடியலைங்க, செம்ம வெயில் இன்றைக்கி. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஷீட்டாக இருக்கும். அந்த இரும்பு ஷீட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இரும்பில் அந்த தகர் ஷீட் சொல்லுவாங்களே, அந்த ஷீட்டு ரொம்ப ஹீட். அது பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். என் டிஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே துவச்சி வச்சா எப்படி இருக்கும், அப்படியே தண்ணியா அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு. அந்த மாதிரி சொல்லக்கூடாது இது, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாடலில் நிற்க முடியல. வெயில் கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் கம்மியாக பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பாப்பா கடிச்சு சாப்பிடுது. ஒரு 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பல்லு இல்லைன்னு நினச்சேன் பாப்பாவுக்கு, அஃப்ஷின் பாப்பாவுக்கு. இது பாருங்கள் கீழே காமிக்குதா இது பார்த்தீங்களா, அஃப்ஷின் பாப்பாவுக்கு பல்லு இல்லைன்னு நினச்சேன். கீழே மட்டும் 2 பல்லு இருக்குன்னு நினச்சேன். சரி, அது கை விட்டும் பாருங்க, ஏன்னா கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஊற்றி இந்த சாப்பிடு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே லைனாக அப்படியே செட்டாக பல்லு வண்டிக்குது. கீழே மட்டும்தான் அந்த எலி பல்லு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கீழே, அந்த மாதிரி ஒரு பல்லு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். ஓகே பாய்.